சாயிராம். நீ எந்த வேண்டுதலையும் என்னிடம் வைக்க தேவையில்லை. உன்னை காப்பது என் கடமை. இன்று இரவுக்குள் ஒரு மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும், உன் வீடு தேடி வரும். தத்தளித்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நான் உன் சாயப்பா கரை சேர்த்து விடுவேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. உன்னுடைய ஆசைகள், கனவுகள், உன்னுடைய லட்சியம் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. உனக்கு எது நல்லது என்பதை தேர்ந்தெடுத்து தான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் உனக்கு கிடைத்தே தீரும். நல்லது உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். உன்னை நிச்சயமாக வெற்றி என்னும் படகில் கடை சேர்ப்பேன். உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னிடம் எந்த பிரார்த்தனையும் வைக்க தேவையே இல்லை. நீ என்னிடம் கேட்டால்தான் உனக்கு கிடைக்கும் என்று எதுவுமே இல்லை. நீ ஒருமுறை உன் சாயப்பாவை மனதால் நினைத்தாலே போதும். உன் மன எண்ணங்களுக்குள் என்ன ஓடுகிறது என்பது நான் அறிந்து கொண்டு அந்த செயலை உடனே செய்வேன். நீ என்ன செய்தாலும் சரி, என்னோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் சரி, என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு கிடைக்காது என்று எழுதப்பட்டிருப்பது யார் நினைத்தாலும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது. எனவே குழந்தையே, நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாகவும் காத்திரு. பொறுமையாக நீ காத்திருந்த எதுவும் வீண் போகாது. உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. அது மனிதராக மட்டும் இருக்க வேண்டும் என்றில்லை. எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அனைவரிடத்தையும் அன்பு செலுத்து. பசியோடு வருபவர் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வேளை உணவையாவது கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்து. உன் சாயப்பா மகிழ்ச்சியுறுவேன். நீ எனது குழந்தை, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்ல விதமாகத்தான் இருக்கும். நான் அதற்கு பொறுப்பு. உன் சாயப்பாவே அதற்கு சாட்சி. என்னை மீறி எந்த தவறும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே. பயப்படாமல் இரு. எப்பொழுதும் என் பார்வை உன் மீதுதான் உள்ளது. நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்ததை விட பல மடங்கு பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக அளிப்பேன். நிச்சயமாக இதுநாள் வரை பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் கரை சேர்ப்பேன். கஷ்டம் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவரவர் செய்த கர்மாவின் வினைகளைப்படி அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். தன் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். இரவு பகல் என்று இருப்பது போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்ல. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதற்காக நீ வருவதை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? எது வந்தாலும் அதை மனப்பக்குவத்தோடு துணிந்து எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் மிக எளிதாக ஜெயித்து விடலாம், கரை சேர்ந்து விடலாம். துன்பம் வந்துவிட்டால் ஐயோ, துன்பம் வந்துவிட்டதே, என் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிட்டதே, நான் என்ன செய்வதென்று எனக்கே தெரியவில்லை, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோகங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்புவதை விட அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரப்போகிறோம் என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் வைத்து கொண்டால் போதும். நிச்சயமாக அந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம். வந்த துன்பம் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். அதே போல இன்பம் வந்துவிட்டால் உலகத்திலேயே நீதான் சந்தோஷமான பிறவி என்று நினைத்து கொண்டு இன்பத்தில் ஆனந்த கூத்தாடக்கூடாது. எல்லாம் சில காலமே என்று நினைத்து கொண்டு இரண்டையும் சரிசமமாக எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்து கொள். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, எதுவாக இருக்குமோ என்று பயப்படுவதை விட
உன்னுடைய நிகழ்காலம் உனக்கு ரொம்பவே முக்கியமான காலம். இந்த நிகழ்காலத்தில் அப்படியே உட்கார்ந்து விடாமல் எதிர்காலத்தை கண்டு பயந்து கொண்டு இருக்கும் நிகழ்காலத்தை வீணடித்து விடாதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு முடிந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருப்பதாலோ வரப்போவதை எண்ணி எண்ணி பயந்து கொண்டிருப்பதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நீ பயப்படுவதாலும் எதுவும் மாறப்போவதில்லை. நீ வருத்தப்படுவதாலும் எதுவுமே ஆகப்போவது இல்லை. வாழ்க்கை ஒரு முறையே, அதை சந்தோஷமாக வாழலாமே. குழந்தையே, உன்னுடைய எதிர்காலம் நல்லவிதமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அப்பா சொல்வதை உன் புத்தியிலும் மனதிலும் நன்றாக வாங்கிக் கொண்டு நான் சொல்வதைப் போல் நடந்து கொள். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. இதுவரை கஷ்டத்திலே வாழ்ந்து வந்த என் பிள்ளையை கைப்பிடித்து இழுத்து நிச்சயமாக கரை சேர்ப்பேன். உனக்கான நல்ல வாழ்வை நான் வழங்குவேன். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நான் ஏற்படுத்துவேன். யார் உன்னிடம் வந்து பக்குவமாகவும் அறிவுரை கூறுவது போல பேசினாலும் அதை அலட்சியப்படுத்த எண்ணம் கொள்ளாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணாதே. மற்றவர்களின் மனது காயப்பட்டால் உன் மனதும் நிச்சயமாக யாராவது ஒரு ரூபத்தில் வந்து காயப்படவே செய்யும் என்பதை புரிந்து கொண்டு பின் வார்த்தைகளை பயன்படுத்து. உன்னுடைய கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். இது நாள் வரை நீ பட்ட துன்பமெல்லாம் போதும். உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் வரை எதற்காக இந்த பயம், வீண் பதற்றம்? எல்லாம் நன்றாகவே நடக்கும். மன அமைதியாக இரு, நிம்மதி கொள். நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை பாதுகாக்க. யார் உன்னை விலகி சென்றாலும் உன்னிடம் இருந்தாலும், யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி காயப்படுத்தாவிட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை காப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும் என் குழந்தையே. என்னை மீறி எந்த தீங்கும் தவறும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. அப்படியே உன்னை அது நெருங்கினாலும் அதை வந்த வழி தெரியாமல் ஓட ஓட விரட்டி அடிப்பேன் உன் சாயிநாதர். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டாயல்லவா? பின் ஏன் இந்த மனக்குழப்பம் உனக்கு? வருவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை எண்ணி கலங்காதே. இப்பொழுது இந்த நொடியை மகிழ்ச்சியாக எப்படி கடக்கலாம் என்று சிந்தனை செய்து கொண்டே இரு. நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருந்து உன்னை காப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் பிள்ளையே? நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிய என் பிள்ளைக்கு உன்னுடைய கேள்விக்கு, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் இதோ வந்துவிட்டது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்ல காலம் உன்னை நெருங்கி வந்து விட்டது. அதன் மூலமாக என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ உணரப் போகிறாய் என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டத்தையும் உன் மன வேதனையையும் உன் மன பாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள்.
அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக் கொண்டே இரு, மனதால் உச்சரித்துக் கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும், நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தையெல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது. மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை மனதார கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது. ஆனால் என் பிரச்சனை யாராகவும் தீர்க்கவே முடியாது என்று நீயே தவறாக சித்தரித்துக் கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் தீர்வை. ஆனால் அது என்னிடம் இருக்கிறது. அதை நான் வைத்துக் கொண்டிருக்கையில் நீ எங்கு போய் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சிலர் உன்னிடம் வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக உனக்காக கூறப்படும் அந்த சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் மன நிம்மதிக்கான ரகசியமே இதுதான். என் அன்பு குழந்தையே, வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன்.
நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வேண்டுதல் எப்படி தோற்றுப் போகும்? நீ உன் கடமையை திறம்பட செய்து கொண்டே இரு. தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் நினைத்து வீணாக உன் மனதை நீயே கெடுத்துக் கொள்ளாதே. உன்னுடைய பலம் மிகுந்த அந்த ஆற்றலை வீணாக தேவையில்லாத சொற்களுக்கும் தேவையில்லாத மனிதர்களிடம் செலவழிக்க எண்ணாதே என் குழந்தையே. இதுநாள் வரை உன் மனதில் இருந்த வேதனை, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவு பெறப் போகிறது. உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். உன் வேண்டுதல் எப்படி தோற்றுப் போகும்? நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசத் துவங்கும். உனக்கு அனைத்துமாக உன் சாயி தேவா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த கேள்வி? என் வேண்டுதல் வீண் போய்விடுமா என்ற கேள்வி உன் மனதில் எண்ணவே கூடாது. எப்பொழுதுமே கலங்காமல் இரு. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாகவே இருப்பேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பிரார்த்தனையாகவே இருக்கிறது. இது எனக்கு நன்றாகவே தெரியும் என் குழந்தையே. உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னை படைத்தவனுக்கு தெரியும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் வந்து எனக்கு இதை கொடுங்கள் சாயப்பா, என் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வந்து இதை கொடுங்கள் அதை தாருங்கள் என்று கேட்காமல், சாயிநாதரே, என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை எனக்கு ஆசிர்வாதமாக கொடுத்தாலே நான் மிகவும் சந்தோஷமாக இரு. இப்படி மாற்றி வேண்டிப்பார், இப்படி பிரார்த்தனை செய்து பார். நீ நினைத்ததை விட 10 மடங்கு மேலாக நான் உனக்கு திருப்பித் தருவேன். குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ விடலாம். உன்னை படைத்த, உன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று? ஏன் உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? என் வேண்டுதல் வீணாகிவிடுமோ, என் வேண்டுதல் பறிபோகிவிடுமோ என்று ஏன் உனக்கு இந்த குழப்பம்? உன் வேண்டுதல் எப்படி தோற்றுப் போகும் என்று நீ நினைக்கிறாய்? என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த எதுவுமே நிச்சயமாக தோற்காது. என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், கொடுக்க வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி தப்பும் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக தப்பாது. உன் சாயப்பாவின் வாக்கு அப்படி. என் வாயிலிருந்து வீணாக சொற்கள் எழவே எழாது. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன்னை ஏளனமாக பார்த்து உன்னை வெறுத்தவர்களுக்கு முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும் அந்த அதிசயத்தை நான் நிகழ்த்தியே காட்டுவேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றமே இல்லை. அனைத்துமே ஏறுமுகமாகவே இருக்கும். ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் வாழ்வில். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உன் வேண்டுதல் எல்லாமே பலிக்கும். எது உன்னை விட்டு விலகினாலும் நகன்றாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் சென்றாலும், நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன். நீ நிச்சயமாக தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு உனக்கான சரியான பாதையில் பயணித்து வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக பறிப்பாய். அதோ அதை உன் சாயிநாதரோடு சேர்ந்து ருசிக்கப் போகிறாய். வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அதை நான் அடைய வைப்பேன். என் பிரியமே, நான் உன் குறைகளை தீர்த்து வைக்கும் பொழுது நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய். ஆனால் அதே சமயம் உன் குறைகளையும் உன் வேண்டுதல்களையும் நான் தீர்க்காத போது சாயிநாதர் என் பிரியமான கண்மணி மேல் முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றுதான் அர்த்தம்.
நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். நிச்சயமா. தீர்த்து வைக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம் அல்லவா? உனக்காக மற்றவர்களிடம் போய் எதற்காகவும் மண்டியிடாதே. நீ மண்டியிடவும் மாட்டாய். உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல மனதையும் பார்த்து அனைவரும் உன்னை விட்டு சென்று அனைவரும் உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய அன்பான அந்த மனதை பார்த்து உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே, உன் சாயிநாதரே உன் நேரில் வந்தாலும் பயனில்லாமல் தான் போகும். எனவே என் குழந்தையே, முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. உன்னில் இருக்கும் உன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டே இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கர்மத்தின் தீவிரம் குறைந்து விட்டது. உன்னுடைய கர்மத்தின் தீவிரம் குறைந்தது என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பமாகப் போகிறது என்றுதான் அர்த்தம். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த உனக்கு தேவையானதை வழங்கத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அமைதியாக இருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மனதில் பூரிப்பையும் பார்ப்பதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இரு. மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை செய். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தலைகணத்தோடும் சுயநலத்தோடும் எப்பொழுதுமே இருக்காதே. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. அந்த தேவையை நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் செயல்படுத்துவேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே உன் வாழ்வில் உனக்கு தேவையானது என்ன, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது என்ன என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை வந்து என்னிடம் நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் நிரம்பி இருக்கிறது என்று என்னிடம் வந்து ஒவ்வொன்றாக நீ கூற வேண்டிய அவசியமே இல்லை. உன் மன ஆறுதலுக்கு வேண்டுமானால் நீ என்னிடம் வந்து கூறிக்கொள். ஆனால் உனக்கான நல்லதை உனக்கு தகுந்த நேரத்தில், உனக்கு சாதகமான நிமிடத்தில் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் இல்லாத மனதோடு இரு. அப்பொழுது உன் வாழ்வில் நீ மிக பெரிய உயரத்தை எட்டி பிடிக்கலாம். உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்கவே உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பேன். நீ கண் கலங்கினால் மனவேதனைப்பட்டாலோ என் மனம் வலிக்கிறது குழந்தையே. நீ என்மேல் காட்டும் அன்பின் பலனை நீ அனுபவிக்கப் போகிறாய். குழந்தையே, உன்னுடைய தடைகளாக அனைத்தும் தகர்த்தப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அது மட்டுமல்லாமல் நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். தினம் தினம் எல்லா நொடியும் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு அழகான மங்களகரமான நல்ல வாழ்க்கையை உருவாக்கித் தருவேன் உன் சாயி தேவா. உன் மீது பொறாமை கொள்பவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இனி முடியாது குழந்தையே. ஏனென்றால் உன் சாயப்பாவாகிய நான் உன்னுடன் இருக்கிறேன். அவர்களுக்கு சொல், என்னுடன் இருப்பது என் சாயி தேவா. யாருமே உன்னை எதுவுமே செய்ய முடியாது. நீ என்னிடம் கேட்டதை விட மிக சிறப்பான வாழ்வை உனக்கு அமைத்துத் தரப்போகிறேன்.
எனவே எதை பற்றியும் இனி நீ கவலைப்படாதே. எப்பொழுது நீ என்னை நினைக்கிறாயோ அந்த மறு நிமிடமே நான் உன் அருகில் இருப்பேன் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, எப்பொழுதும் நான் உன்னுடனே இருப்பேன். என் பிரியமான கண்மணிக்கு பலமான எதிர்காலத்தை நான் உருவாக்குவேன்.